ஹாய் வீவர்ஸ், போன வீடியோவில் crochet கோஸ்டர் எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் அழகான லீஃப் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு பெரிய ஹால் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லீஃப் செய்ய ஃபர்ஸ்டாக நான் க்ரீன் கலர் வூல் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது அந்த பெரிய ஹால் இருக்குதானே, அந்த ஹால்ல இருந்து ரெண்டாவது செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 செயின் ஸ்டிச்சஸ், 1 2 3. இப்போ அடுத்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் செய்யுங்க. மூன்றாவது ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் crochet செய்யலாம். பிறகு மீண்டும் 3 செயின் ஸ்டிச்சஸ், 1 2 3. ஸ்டார்டிங் என்றதால முதல்ல நாம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்தோம். ஆனா அடுத்த எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் சிங்கிள் crochet செய்யலாம். சரி, சிங்கிள் crochet கிரியேட் ஆகிட்டு 3 செயின் ஸ்டிச்சஸ், 1 2 3. இப்ப அடுத்த 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் செய்யணும். மூன்றாவது ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் crochet செய்யலாம். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி மூன்றாவது ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் crochet போட்டு தொடர்ச்சியா 3 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். திருப்ப 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி மூன்றாவது ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் crochet போடணும். இப்படி எண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நாங்க எப்படி எண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இத பாருங்க, இப்படி ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு லீஃப் போட்டு எடுக்க போறோம். அந்த லீஃப் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த ஸ்பேஸ்ல சிங்கிள் crochet இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தொடர்ச்சியா 5 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்க போறோம். 1 2 3 4 5. இப்போ ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு 4வது செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் செய்யலாம். இதுதான் நம்ம பிகோ ஸ்டிச். இந்த லீஃப்க்கு சின்ன பாயிண்ட்டை உருவாக்கும். ஸ்லிப் ஸ்டிச் முடிந்ததும் சிங்கிள் crochet செய்யலாம். இதை செயின் 3 ஸ்பேஸ்ல செய்யலாம். இது லீஃப்க்கு பேஸை கொடுக்கும். சிங்கிள் crochet முடிஞ்சதும் ஹாஃப் டபுள் crochet செய்யலாம். யானை ஹூக்ல லூப் பண்ணி ஸ்டிச்ல 3 லூப்ஸ் ஈக்கும் ஒரே நேரத்தில் புல் பண்ணுங்க. இதுதான் லீஃப்க்கு சிறிய உயரத்தை கொடுக்கும். ஹாஃப் டபுள் crochet ஆனதும் டபுள் crochet செய்யலாம்.
யானை ஹூக்கில் லூப் பண்ணி ஸ்டிச்சில் 3 லூப்ஸை முறையே புல் பண்ணுங்க. இதுதான் லீஃப்க்கு மேலே வால்யூமை கொடுக்கும். கடைசியாக டபுள் crochet முடிஞ்சதும் ஸ்லிப் ஸ்டிச் செய்து லீஃபை ஃபினிஷ் செய்யலாம். இது லீஃபை நீட்டாக நிறுத்தும், அடுத்த லீஃப்க்கு இடம் தரும். லீஃபை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் தானே சிங்கிள் crochet போட்டு, அந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் அடுத்த லீஃப் மேக் பண்ணோம். இதுக்கு அடுத்த ஸ்பேஸில் சிங்கிள் crochet போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 5 செயின் தொடர்ச்சியாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet, டபுள் crochet, ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் அதே ஸ்பேஸில் வந்து சிங்கிள் crochet போட்டு லீஃபை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு செயின் 3 ஸ்பேஸ்க்கும் ரிப்பீட் செய்யலாம். பாருங்க, அழகான லீஃப் ரெடி. செயின் 5 போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்தை தெரிவிங்க. Until then, bye bye.